கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரோ தெரியலையேன்னு சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி மங்கள வார்த்தை போகும் முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி மங்கள வார்த்தை உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு விசேஷித்த காரியம் என்னென்னா, மாதம் நாம் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் பிகேஎன் ஆடிட்டோரியம் வேப்பேரியில் வச்சு நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு முடிஞ்சிடும். அதன் பிறகு சிறப்பான தேவ சமூகத்து அப்பம் ஆகாரம் கொடுக்கப்படும். தனி ஜெபம் உண்டு. ஸோ ஒவ்வொரு மாதமும் திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்காக பல ஊர்களிலிருந்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுடைய நாள். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை விடுதலையாக்குகிற நாள். ஸோ நான் அடிக்கடி சொல்வேன், இது உங்கள் நாள்னு. ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தள்ளி போடாமல் இன்றைக்கி ஜெபத்தோடு நீங்கள் வந்து இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கட்டாயம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கிற விதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம மங்கள வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். எல்லாருக்கும் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை. பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை. 4 தலைமுறை பார்க்கணும், 5 தலைமுறை பார்க்கணும். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மனுஷனுக்கு 70 வயது, பலத்தின் மீதியால் 80 வயது. இதுக்கு மேலே கிருபையை இசைக்கியாவுக்கு கூட்டி கொடுத்த மாதிரி 15 வருஷம் நீங்கள் கேட்கலாம், 95 ஆகலாம். இல்லை அதுக்கப்புறம் மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தது போல் 120 வயசில் பலன் குன்றவும் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. வசனத்தை வச்சு நம்ம கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நல்ல ஆயுசின் வருஷங்கள் பெருகணுன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அன்னைக்கு மோசே ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்ததுனால தான் 120 வயசில் கூட அவனுக்கு பலன் குன்றவும் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. 85வது வயசில் காலேப் சொல்லுகிறான், மோசே என்ன சின்ன வயசில் வாலிபனாக இருக்கும்போது யுத்தத்துக்கு அனுப்பின அதே பலன் இந்த 85 வயசில் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர்கள், உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்த காலேப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறது அப்படின்னா வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பைபிள் என்ன சொல்லுது, எதை செய்யலான்னு சொல்லுதோ அதை செய்யுங்க. பைபிள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யாமல் விட்டுருங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்காய்ச்சையும் கட்டளையிடுவார். அதுக்காக வியாதியே வராத பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படியாக கூட சில வியாதிகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனாலும் அந்த சோதனை காலம் முடிஞ்ச உடனே எப்படி யோபுவுக்கு அதிலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் இரட்டிப்பான பலனும் ஆரோக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஆண்டவருக்கு பயந்து நான் ஜீவிக்க என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சங்கீதம் 128 சொன்ன அத்தனை வார்த்தைகளும் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எல்லாமே அதில் இருக்குது. அந்த குடும்ப ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் சிரசில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உங்களுக்கு வாய்க்கும். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். மனைவி வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை செடியை போல் இருப்பாங்க. பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. இப்படியாக நிறைய ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவனை மாற்றும்படி இந்த ஜெப வேளையில் நீங்கள் தாழ்மையோடு உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருக்கலாம், உமக்கு பயப்படாமல் துணிகரமாக நான் காரியங்களை செய்திருக்கலாம், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவ்வளவு நாளும் உமக்கு பயப்படாமல், வசனத்திற்கு பயப்படாமல் துணிகரமாக ஒரு வேளை என் பிள்ளைகள் அதாவது பாவங்களோ குற்றங்களோ குறைகளோ பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசின் வருஷங்களை நீங்கள் கூட்டித்தாங்க. கிருபையாய் மன்னித்து தெய்வீக சுகத்தை தாங்க. வேதம் சொல்லுகிறது, உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களையெல்லாம் உனக்கு மன்னித்து
உன்னை அழிவிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை அழிவிலிருந்தும், அழுகல்களிலிருந்தும், கட்டிகளிலிருந்தும், வியாதியிலிருந்தும், கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையாக்கி தீர்க்காயுசு என் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இயேசுவின் மூலம் பிதாவே.